அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர் பேச்சுலர் பிராக்டிஸ்னர், லைஃப் சென்டரில் இருந்து நம்மளுடைய எனர்ஜியை மொத்தமாக நம்ம சிஸ்டத்துலேருந்து அப்படியே ட்ரைன் ஆக்கி விடக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இதுலேருந்து நம்மளை விலக்கி வச்சுக்கவும் முடியும். நமக்குள்ளே அப்படி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக அதை கலைந்து எறிவது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களோட தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபஸ்ட்டு திங், நம்மளோட எனர்ஜி நம்ம சில இடங்களுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை சில பேர்கிட்ட பேசி முடித்தாலும் சரி, இல்லை சில காரியங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமும் என்னமோ மலையவே தூக்கி உருட்டி வச்ச மாதிரி நமக்கு ஒரு மென்டலாக ஃபிசிக்கலாக அப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஊரெல்லாம் சுற்றினா கூட அவ்வளோ டயர்ட் இருக்காது. ஒரு எங்கேயும் பெருசாக போயிருக்க மாட்டோம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங் ஓவர் திங்கிங் தான். அதிகமாக திங்க் பண்ணுறது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இது பர்சனுக்கு பர்சன் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திங் ஒரே ஒரு விஷயத்த நினச்சி திரும்ப 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 அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டே இருக்கிறது. அந்த விஷயத்தை தாண்டி யோசிக்காமல் அதுக்குள்ளேயே அது சார்ந்த விஷயங்களையே க்ரியேட் பண்ணிட்டே போகிறது. அப்போது விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நேரோவாக அதை பற்றி மட்டுமே நம்ம திங்கிங் இருக்கும். பெருசாக ஒன்றும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாது. ஆனால் அதை பற்றி மட்டும் சதா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பிக்க போய் ஒருவேளை இது இப்படி ஆயிருந்தால் இப்படி ஆயிருக்கும், அப்படி ஆயிருந்தால் இப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்கும்னு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது. இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ட்டியும் யோசிப்பாங்க. அது நல்ல விதமாக நடந்திருந்தால் எப்படிலாம் இருந்திருக்குங்கிறதையும் அப்பப்போ அதையும் யோசிப்பாங்க. ஸோ இப்படி அந்த ஒரு விஷயம் சார்ந்த குட் அண்ட் பேடை திருப்பி 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 திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி ஆரம்பித்து சம்பந்தமே இல்லாமல் என்னென்னமோ எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டே இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உள்ளே இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இது எல்லாமே ஓவர் திங்கிங் தான். ஸோ இப்போ இந்த ஓவர் திங்கிங் என்ன ஆகும் அப்படின்னா, மென்டலாக ஃபிசிக்கலாக இருக்கிற எனர்ஜியை மொத்தமாக ஃப்ளாஷ் அவுட் பண்ணிவிடும். ஸோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அடிக்கடி தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி, தூங்கி தூங்கி வழியிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. காலையில குளிச்சு அவ்வளோ ஃப்ரெஷ் ஆனாலுமே கூட அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது மென்டலாகவும் இருக்காது, ஃபிசிக்கலாகவும் இருக்காது. ஸோ இதுக்கு காரணம் அந்த ஓவர் திங்கிங். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் பீப்புளோடையே ஒரு அவங்களோட கம்பேனியன்லேயே இருக்கிறது. ஸோ நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படின்னா, அவங்க பேசுகிறது நெகட்டிவாக இருக்கும், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். நீங்களே போய் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னாலும், இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி உங்களையும் கூட நீங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக பாசிட்டிவாக பார்க்குற விஷயத்த கூட மொத்தமாக உடச்சி விட்டுருவாங்க. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வரவே வராது அப்படின்னு சொல்கிறது உங்களோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் தடை போட்டுகிட்டே இருக்கிறது. அதுவும் நெகட்டிவ் பீப்புள் தான். எப்பயுமே அவங்கள் சார்ந்து யோசிக்கிறது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்க ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணாமல் தன்னை மட்டுமே மையப்படுத்தி யோசித்து அடுத்தவங்களை வழி நடத்துறது, இல்லைன்னா அதுக்கு அடிப்பணிய வைக்கிறது. இதுவும் நெகட்டிவ் பீப்புளுக்குள்ள ஒரு குவாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரியான பீப்புளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு கம்பேனியன்ஷிப்போ, ரிலேஷன்ஷிப்போ இருந்தது அப்படின்னா, அதுவுமே கூட நம்மளோட எனர்ஜி, மென்டல் ஃபிசிக்கல் எனர்ஜியை மொத்தமாக ட்ரைன் பண்ணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஜெலசி, பொறாமை. ஒருத்தர் மேலே நமக்கு பொறாமை வந்துச்சு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பொறாமையெல்லாம் கிடையவே கிடையாது, நான் யாரை பார்த்து பொறாமைப்பட மாட்டேன். ஆனால் அவங்க நரேஷன் பண்ணுற விஷயத்தில் அவ்வளோ பொறாமை தெரியும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பொறாமைன்னா என்ன, எப்படி பொறாமை வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பொறாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அந்த விஷயத்த நடந்துருச்சு, எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத நினச்சி எனக்கு பொறாமையாக இருக்குது. சில பேர் இப்படியே சொல்லுவாங்க, எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது, இந்த விஷயத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொறாமை கிடையாது, அதெல்லாம் ஒரு ஏக்கத்தோட வெளிப்பாடு. உண்மையாகவே பொறாமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் அந்த பொறாமை எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்டே நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அவங்கக்கிட்ட ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிஸ் எனக்கு கண்ணுக்கு படுது. அதை பாராட்ட மாட்டோம்.
பாராட்டாமல் ஜஸ்ட்டு கண்ணில் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒன்று நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவோம், இல்லைனா அதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டோம். இல்லைனா அவங்க போனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து சம்மந்தமில்லாத ஆட்கள்கிட்ட வந்து அதை எந்த அளவுக்கு மட்டமாக பேச முடியுமோ அப்படி பேசிக்கிறது. ஸோ இப்போ இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த கூட எனக்கு அவர் முன்னாடி பாராட்டவும் தெரியல, அடுத்தவங்ககிட்ட கூட அதை நல்ல விதமாக சொல்ல தெரியல அப்படின்னா அதுவும் பொறாமையின் வெளிப்பாடு தான். எப்போ வந்து ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரீசெண்டாக ஷேர் பண்ண ஒரு விஷயம். நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவங்க போயிட்டுருந்த அந்த ஃபுல்லாக அவங்களோட மேக் ஓவர் அதை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் வந்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க ரொம்ப நேரம் அவங்கள உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களே தவிர, அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் புரிய வச்ச விஷயம் இதுதான். இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்து ஒரு ரிகார்ட்ஸ் கிடைக்கல, ஒரு பாசிட்டிவ் நோட் அவங்க சொல்லவே இல்லை, அவ்வளோ நேரம் நின்றும் கூட அதை நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னா, அது நோட்டீஸ் பண்ணாமலாம் கிடையாது. 200% அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் அதை வந்து மனமும் வந்து பாராட்டுற அளவுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ அப்போ யார் ஒருத்தர் வந்து அப்படியே உங்களை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு பட் எந்த பாசிட்டிவ் ரிகார்ட்ஸும் சொல்லலை, இல்லைன்னா ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலை, உங்களோட வேலையை வந்து பாராட்டலை அப்படின்னாலே அது என்னதான் அர்த்தம்? அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு பொறாமை இருக்குது. ஸோ மனம் வந்து அதை பாராட்டக்கூட அவங்களுக்கு மனசு வரல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜி ட்ரைன் ஆகும். ஸோ அப்போ ஜெலசி அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை பார்த்து இது எனக்கு இல்லையேன்னு நினைக்கிறது வந்து ஏக்கம். இது இவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறதும் கூட ஒரு வகையில் ஏக்கம் தான். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா இருக்கிறாங்கன்னு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு ஹாப்பியாக சொல்ல தெரியாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நாலேஜ்க்கு போகாமல் வேற ஒருத்தர்கிட்ட காசிப் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஜெலசி இருக்குது அப்படின்னு தான் அதோட அர்த்தம். ஸோ அப்போ அந்த ஜெலசி நமக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜியை ட்ரைன் ஆக்கிடும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ தன்னை பற்றின ஒரு ரொம்ப குறைவாக மதிப்பிடுறது. நான் இவ்வளோதான், இதை வந்து நம்ம இதோடைய அடுத்த பரிணாமம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துடுறது. நான் இவ்வளோ தான், எனக்கு இதுக்கு மேலே முடியாது, ஸோ நான் இந்த அளவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே ஒரு கம்பேரிஷன் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை அப்படின்னா இவங்க மேலேயே இவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்படுறதாகட்டும், இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மேக்சிமம் வந்து ஒரு சுய மதிப்பீடு உள்ள ஆட்களும் சரி, இல்லை தன்னை வந்து எல்லா விஷயத்துலையும் உள்ளுக்குள்ளேயே சந்திக்கிற நபரோட கம்பேர் பண்ணி இவங்கள விட நான் மட்டம்னு தன்னைத்தானே தட்டி வச்சுக்கிறவங்கள பார்க்கும்போதே நான் வந்து ஒரு ஹீலராக ஒரு ஆரா வைஸ் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆராவோட ஷேப் ரொம்ப இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஸ்மோக்கியாகவும் இருக்கும். நிறைய எலிமெண்டல்ஸ் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆறாவே அவ்வளோ மோசமாக நமக்கு தெரியும். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் விட மட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். ஸோ என்றைக்கு அந்த தாட் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சோ அப்போவுமே நம்மளோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த 4 விஷயத்துலேருந்து நம்ம எப்பயுமே நம்மளை தள்ளி வச்சுக்க பார்க்கணும். ஸோ இப்படி தள்ளி வச்சுக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான லைஃப் ஸ்டைலை நம்மளால் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் டீடாக்ஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ் ஜான்வரி ஒரு 3rd வீக்கில் 2025 ஒரு 3rd வீக்கில் நம்ம ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக ஒரு ஜேர்னி. இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. இண்டிவிஜுவல் 1-on-1 கிடையாது, இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு 21 நாள் என்னோடய கைடன்ஸில் உங்களோட இமோஷ்னல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம வந்து எமோஷ்னல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த நேரம் ஒரு எமோஷ்னல் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.